மாலை போட்டதா போயிட்டு மாலை போட்டதாமா கட்டட சிறப்பு விழாவும் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளும் ஒன்றன் பின்னாக இடம்பெறும் என்பதை தெரிவித்துள்ளோம். யோபாமாயதனம் வேதே ஆயதனவான் பவதேரங்கவிஜயமணிமணிமே மருசாலே ராஜராஜ புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி காரணயேதாம் ஆம்பிகாய நமனே காரணாய வித்யாய பிரபாரயம்பாய நமோ காரணயேதாம் ஆம்பிகாய அலங்காரவந்தே மய்யஹலமூரணிராஞ்சன வந்தயாமி திருவேயின் செல்வமே அடுத்த நிகழ்வாக புனர்ஸ்தானம் செய்யப்பட்ட கட்டட திறப்பு விழாவானது இடம்பெற இருக்கின்றது. கட்டட திறப்பு விழாவினை எமது பிரதேச சபையின் உதவி தவிசாளர் சபையின் உதவி தவிசாளர் தானா கயசீலன் அண்ணா அவர்களையும் அதோடு இணைந்து சமசமூக
அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகம் கோவண்ணா இளங்கீரன் அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நிதிவதனன் சார் அவர்களையும் தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர் மயூரன் சார் அவர்களையும் மற்றும் எமது கிராம சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் எமது வாணி வித்தியாலய அதிபர் தேவகுமார் சார் அவர்களையும் அத்தோடு அனைத்து பெற்றோர்களும் இணைந்து கட்டட திறப்பு விழாவினை செய்யுமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அத்தோடு எமது ஆலய பிரதம குரு அவர்களும் அதனுடன் இணைந்து இதனை தொடர்புமாறு அன்பா வேண்டிக் அத்தோடு எமது கிராம சேவையாளர் அவர்களையும் அழைத்திருப்பது எமது ஆலய பிரதம குரு அவர்களை விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். தவிசாளர் ஜெயசீலன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். சரி, சுடரினை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். சுடரினை ஏற்றுவதற்கு யாரும் விடுபட்டிருந்தால் அதையும் பெருமனதோடு மன்னித்துக் கொண்டு அடுத்த இறைவணக்கத்தை நிகழ்த்துவதற்காக மாணவி ரச்சனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உலகலாம் உணர்ந்து ஓர் தக்கரியவர் நிலகுலாவிய நிமகளி வேடிய அழகிற் சோதிய அம்பலத்தாடுவோம் மனசிலம்படி வாத்தி வழங்குவோம் ஒன்மோ பார்பதிபதி திருச்சிட்டம்பர். பாடசாலை பெற்றோர் அபிவிருத்தி அடாற்றும் பாடசாலை திறப்பு விழாவாகும். சிறப்பாக நடந்துகிறது. பாடசாலையிலேயே கல்வி கற்கின்ற இளஞ்சிறார்களின் எதிர்காலம் கல்வியில் சிறந்து கல்வியை மேலோங்கி பெரிய அறிஞர்களாக மகான்களாக வாழ்ந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் விநாயகரை வணங்கி எனது ஆசிரியை கலந்து கொள்ள முடியாமைக்கு போன எமது போரதிப்பட்டு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அவர்களையும் இவ்விடத்தில் வருக வருக என வரவேற்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்விலே தனது அலுவலக வேலைப்பளவு காரணமாக கலந்து கொள்ளாம போன எமது போரதிப்பட்டு பிரதேச சபையின் செயலாளர் சார் அவர்களையும் எங்களுக்கு வருக வருக என வரவேற்பதோடு எமது
இந்நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொருளிப்பட்டு பிரதேச சபையின் உதவி தவிசாளர் கயசீலண்ணா அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் மனம் மகிழ்வதோடு அடுத்ததாக எமது பகுதி மாணவர்களை வரவேற்றலும் தரமொன்றுக்கு செல்லும் மாணவர்களை வாழ்த்துதலும் மற்றும் எமது கட்டடமானது உடல் நிர்மாணம் செய்யப்பட்டு சிறப்பு விழாவுமாக இந்நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கோரைப்பட்டி பிரதேச சபையின் கௌரவ உபதவிசாளர் அவர்களுக்கும் மற்றும் கோரைப்பட்டி பிரதேச சபையின் சமசமூக உத்தியோகஸ்தர், தொழில்நுட்ப உத்தியோகஸ்தர், விடயத்துக்கு பொறுப்பான அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் மற்றும் எமது சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் கிராம சேவை உத்தியோகஸ்தர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது மாணவ சிறார்களின் நலன்களை கருதி எமது பாடசாலையானது குறிப்பிட்ட ஒரு இடவசதியிலே நாங்கள் கடந்த காலங்களிலே படிப்பித்துக் கொண்டிருந்தோம். தற்போது எங்களது கருத்துக்களை கருத்தில் கொண்டு போரதீவு பிரதேச சபையினால் எமது பாடசாலைக்கு என இன்னும் ஒரு கட்டடத்தை அதனோடு சேர்ந்ததாக தந்து அம்மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு அம்மாணவ சிறார்கள் தகுந்த உற்சாகத்துடனும் கல்வி கற்று வருகின்றார்கள். தற்போது எமது பாடசாலையிலே 64 மாணவர்கள் உள்ளனர். தரம் ஒன்றுக்கு 22 மாணவர்களும் புதிதாக இணைக்கப்பட்ட மாணவர்கள் 25 மாணவர்களுமாக பழைய மாணவர்கள் 18 பேருமாக எல்லாரும் சேர்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் எமது அயல் கிராமங்களான திக்கோடை கிராமம், பரிச்சையடி குன்மாரி கிராமம், 39 கிராமம், பம்மையோடியட்டு கிராமம் ஆகிய 4 கிராமங்களிலும் இருந்து எமது பாடசாலைக்கு வருகை தந்து சிறார்களினால் மென்மேலும் எமது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள். அதேபோல் தரம் ஒன்றுக்கு செல்லுகின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் எங்களுக்கு பல வகைகளிலும் பங்களிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தார்கள் அவர்களது சிறார்களின் கல்வி நடவடிக்கைக்கு. இதனை போல் கோரைப்பட்டி பிரதேச சபையின் மேலதிகாரிகள் மற்றும் ஏனைய அரச சார்பற்ற நிறுவனங்களும் எங்களுக்கு மேலதிகமான அறிவு வழிகாட்டல்களையும் வழங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்தும் எமது பாடசாலையிலே ஒரு சில குறைபாடுகளும் நிலவுகின்றது. அதாவது எங்களுக்கு தளபாட வசதிகள் இன்மையாக காணப்படுகின்றது. அதனையும் எமது கோரைப்பட்டி பிரதேச சபையினால் எதிர்வரும் காலங்களில் வழங்கியிருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என கேட்டு எனது கருத்துக்களை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிறிய மாணவர்கள் வரவேற்பு அத்தோடு இங்கு கல்வி கட்ட மாணவர்கள் பெரிய பாடசாலை செல்லுகின்ற நிகழ்வானது இந்த எந்த காலப்படியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி கிராம எல்லாதாரி அவர்களே, ஆலய பரிவார சபையினர்களே, ஏனைய கிராமத்தின் அமைப்புகள் சார்ந்தவர்களே, இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதியன புகழும் பழையன கழிவுகளும் என்ற வாக்கியம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் நான் நினைத்தாலும் அது எப்போதாவது அது வந்து இருக்கும். அதே போல இந்த பாடசாலையில் இந்த நாளிலே புதிய மாணவர்களை வரவேற்றல், அது மாத்திரமல்ல புதிய கட்டடம் ஒன்றை புனருத்தரம் செய்து அதை திறக்கின்ற நிகழ்வும், அதே போல இந்த பாடசாலையை கல்வியெடுத்து பெரிய பாடசாலையில் இருந்த மாணவர்களை அனுப்பி வைக்கின்ற நிகழ்வு என்று பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்தி ஒழுங்கு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற யாவருக்கும் மேற்கால வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு ஒரு பாடசாலையானது சமூகமானது நிறுவனமானது சிறப்பாக வரவிடும் என்று சொன்னால் முதலாவது அந்த நிறுவனத்துக்குள் இருக்கின்றவர்களுடைய செயலூக்கமும் ஒற்றுமையும் ஐக்கியமும் மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே இந்த பாடசாலையான சிறப்பாகவும் பல்வேறு இடங்களில் இருந்து மாணவர்களுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி ஆசிரியர்கள் குறிப்பிட்டார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால்
இங்கே நடக்கின்ற ஆக்டிவிட்டி அதாவது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிற காரணத்தினாலே ஏதேனுடைய கவர்கிறது அதான் காரணம். அவை அந்த வகையில் இந்த பாடசாலை எனக்கு தெரிந்த அளவில் மிகவும் சிறப்பான செயல்பாடுகளை ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அத்தோடு சார்ந்த பெற்றோர்களும் தங்களுடைய ஒத்துழைப்புகளை மிகவும் சிறப்பாக நல்கியிருக்கிறது. அதன் காரணமாக பாடசாலை ஒரு சிறிய பாடசாலையாக அடைக்கப்பட்டிருந்தது. இதனை எங்களுடைய போர்வை பற்றி பிள்ளைசேவை கண்ணோக்கி நம்முடைய கோரிக்கை ஏற்று குறிப்பிட்ட காலத்திலே மிக முயற்சி செய்து குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி அழகாக ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வந்து ஓரளவு கட்டக்கூடிய அளவுக்கு இடத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் இந்த இடத்திலே அந்த போர்வை பற்றி சேவைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற நன்மை காலமாக பிரதேச சேவையாளர்கள் சிறப்பான செயற்பாடுகளை தலைமையிலே நிறைவேற்றிக் கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே என்னுடைய பெற்றோர்கள் அமைப்புகள் சார்பிலே பிரதேச சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பெற்றோர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் ஏனைய சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்கு என்னை அழைத்து கலந்து நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொது நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்திய வணக்கங்கள். இந்திய சிறார்கள் நாளைய தலைவர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய நாளைய தலைவர்களை நோக்கி பல கிராமங்களிலிருந்து காலையில் பார்த்தா 39 ஒரு கிராம உத்தியோகத்தில் லேட்டு ஸ்கூலில் சேர்க்கணும் சொல்லி வந்திருந்தேன். மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வளர்கிறதும் சிறந்த ஒரு ஆசிரியர் வளர்கிறதும். இவ்வாறு எங்களோட பிள்ளைகள் வெளிக்கிராமத்துக்கு போகாம வெளிக்கிராமத்து பிள்ளைகளை எங்களை ஸ்கூலுக்கு எடுக்கிறது தான் எங்களோட நோக்கம் கூட. அத்தோட முற்பள்ளி மட்டும் இங்கே இருந்ததாவது முதலாம் தரத்திலேயே சேர்ப்பதோட எங்கள் ஸ்கூலாக தான் இருக்கணும். வெளி ஸ்கூலுக்கு போகிறத குறைக்காம கொண்டு கட்டுப்படுகிறது. வெளியாகவும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் எங்களுடைய கிராமத்து பிள்ளைகள் வெளியில போறாங்க. அது சில காரணங்களாக இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட ஸ்கூலுக்கு போறது மூலமா எங்களோட பாடசாலையை வளர்ந்து பெருக்கிக் கொள்ள முடியும். மாணவர்கள் அதிகமாக இருந்தால் மட்டுமே கட்டணங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால என்னோட சிறந்த படிப்பான ரிக்வெஸ்டா நான் கூட வைக்கிறேன். இங்க வந்த பிள்ளைகள் அத்தனை பேருமே ஸ்கூலுக்கு போகணும். சிறந்த ஒரு அதிபர் இருக்கிறார், நல்ல ஆசிரியர் வளர்க்கிறது. இத்தனை பிள்ளைகள் வாங்க போனா நாளை ஏஎல் படிக்கிறது எங்களோட ஸ்கூல்ல ஏஎல் இல்லை, ஏஎல் கூட கொண்டு வரையில் மாணவர்கள் அதிகமாக காட்டினால் மட்டும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, எங்களோட முதலாம் ஆசிரியர்கள் இன்னொரு ஸ்கூல் கூட இருக்கு. அங்கே இருக்கிற முதலாம் ஆண்டு இங்கே சேர்க்கணும் கண்டு போடுவேன். இங்கே பாரு வழங்கிய திருமதி நாம் அழைத்திருப்பது போலதிப்பட்டி பிரதேச சபையில் லிங்கராஜா அவர்களுக்கு அடுத்ததாக பரிசினை வழங்குவதற்காக விநாயகர் விவசாய அமைப்பின் தலைவர் முருகேசன் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உத்தியோகர் சமூகமற்ற அமைப்புகள் பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் போது இந்த பாடசாலையில் நிறைய மாணவர்கள் 68 மாணவர்களுக்கு மேலே இருந்தாங்க. அப்போ பாடசாலையிலே நிறைய குறைபாடுகள் இருந்தது.
அங்கு தொடக்கம் செக்ரட்டரி சரி சில ரிப்போர்ட்டுகளை கொண்டு செய்து கொடுக்க சொல்லி கோரியிருந்தேன். இருந்தாலும் போனவரோட பிஎஸ்டிக்கு முடியல தான் இதை செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதில் மூலமாக செக்ரட்டரியோடு சேர்ந்து கல்வி உத்தியோகத்தர் ஒரே பங்காற்றி இருக்கிறார். அவர் ஆலோசனை இந்த படப்படையில் இந்த வடிவமைப்பு என்னுடைய இருந்தது. அதில் பிரச்சனையில் நாங்கள் பாடசாலை பெட்ரோல் அமைப்பு சங்கத்திற்காக கோரிக்கையிடப்பட்டு அது அதே வழங்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அதில் சில குறைபாடுகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுவதற்கு அமைவாக அவர்கள் என்ன நினைத்தார்கள் கொண்டு போனாலும் இதுவரைக்கும் திருப்பி தரவில்லை. எப்படி தொடர்பு கொண்டாலும் அதை முயற்சி இருக்காங்க. சமமற்ற அமைப்புகள் ஏழுமான வரைக்கும் சபையை தங்கி இருக்காமல் கொஞ்சம் சிறுசு உண்டான பாடசாலைக்கு வரணும். ஏன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய மாணவர்கள் இந்த வழியை வந்து படிக்கிறதை அவதானிக்கிறது. அப்படின்னு ஆசிரியர்களும் நல்ல சிறந்த முறையில் கல்வியினர் அதர செயற்பாடுகளை வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. பொறியாளர்கள் வரல நாங்கள் வர கிடைக்கிறது. எனக்கு 2 சபையில் கலந்துக்கிறதால வர முடியாமல் மேலும் இந்த பாடசாலையில் அடுத்தது சிறந்த போடக்கூடிய வசதிகள் இருக்குது. அது ஒரு உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. அந்த மற்ற ஏனைய பாடசாலைகளில் இந்த வசதி இல்லை. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்த இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை குயிக்காக புரிஞ்சு கொண்டு அதை அர்ப்பணிப்போடு செய்கிறார். இதை வந்து அவதானிச்சிருக்கிறேன். அது பண உதவியாக இருக்கட்டும் அல்லது அவரோட உடல்நிலைப்பாக இருக்கட்டும் ஆசிரியர்களும் மற்ற ஏனைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் ஓடி வந்து செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்க ஒரு பெற்றார் அந்த பாடசாலையில் அவதானித்தர்கள். அவங்களுக்கு மனமாக நன்றியை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்படி ஒரு பேரண்ட்ஸ் வந்து எல்லா பாடசாலைக்கும் அமைன்னு சொன்னாங்க. பாடசாலை வந்து ஒரு உச்சகட்ட நிலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. பெற்றோர்களெல்லாம் பாராட்டுறேன். அதோட இந்த பாடசாலைக்கு இன்னும் மேலதிக செயற்பாடுகள் இருக்கும் போது சபையும் கொஞ்சம் சிறிது கவனம் எடுக்க செய்திருக்கணும் என்று நான் இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறேன். நான் இன்னொரு இடத்துல வந்தால் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வேட்பாளர் ரீதியில் நான் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய கலைஞர் என்ன டைம் போயிட்டுது. பெற்றோர் சார்பில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கையில் கல்வி என்பதே மிக அவசியமானது ஒன்று. இதற்கு பாடசாலை என்பது தொடக்கமாக உள்ளது. இதில் எனது சின்னப்புறார்களை மிகவும் கடினமாகவும் பாதுகாப்பாகவும் அவர்களின் நற்பண்புகளை மிக எடுத்துரைத்து அவர்களை அன்பாக அரவணைத்து வளைத்த எனது ஆசிரியர் மூவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனவே என் குழந்தை சின்ன வயது கொண்டு கொடுக்கும் போது அவங்க படிக்கும் போது அவங்க மிகவும் திறமையின் குழந்தையாக நான் ஒப்படைத்தேன். ஆனால் அவங்களிடமிருந்து நிறைய திறமைகளை எனது குழந்தை வளர்த்து கொண்டது. இப்போது நல்ல சிறந்த ஒரு முழுமையான மாணவியாக நான் அந்த ஸ்கூலில் ஒப்படைக்க கொண்டிருக்கிறேன். எனவே முன்னாடி பேசியிருந்த சகோதரின்றதை பேசியிருந்தார். நான் திருப்பி பேச கொண்டு ஒன்றும் இல்லை. ஆனால் பாலர் பாடசாலை என்றது நானும் எனக்கு சின்ன விஷயம் வந்துதான். ஆனால் மற்ற பிள்ளைகளை பற்றி நான் தலைவராகி கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் கவலைப்பட்டு சபையின் சமசம்பாளைய உத்தியோகஸ்தர் அவர்கள் மற்றும் கிராம உத்தியோகஸ்தர் அவர்கள் மற்றும் விவசாய அமைப்பு தலைவர் அவர்களே மற்றும் ஆலயங்களின் தலைவர் அவர்களே மற்றும் கைகொடுக்கும் கரங்களின் உறுப்பினர் அவர்களே மற்றும் எமது மாணவ செல்வங்களே எமது பெற்றோர்களே மற்றும் கிராம நலம் விரும்பியல் அனைவருக்கும் ஊடக அனைவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவிப்பதாகவும் உண்மையிலே இன்றைய நிகழ்வானது மிகவும் சிறப்பான நிகழ்வாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே நானும் நிறைய பாடசாலைகளுக்கு சென்று வருகின்றேன். உண்மையிலே மிகவும் வரவேற்கத்தக்க எமது சிறார்களின் நடனங்களும்
பாடல்களும் வரவேற்கத்தக்கது. இந்த நிகழ்வுகளை செய்கின்ற எமது ஆசிரியர்களுக்கு உண்மையிலே முதலாவது வரவேற்பு நான் தெரிவிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த சிறு வயதிலே இந்த மாணவர்கள் இப்படியான செயல்களை செய்வார்கள் என்று நாங்கள் நினைப்பதில்லை. உண்மையிலே எமது கிராமமானது பின்தங்கிய கிராமமாக காணப்பட்டாலும் எமது போதை பற்றி பிரதேசத்திலே எமது போதை பற்றி பிரதேசமானது இன்னும் இந்த மாணவர்களை போன்று அனைத்து பாடசாலைகளும் கல்வி கற்று நிகழ்மானால் எமது போரை பற்றி மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணப்படும். அந்த வகையிலே உண்மையிலே பம்மியடி கிராமமானது இவ்வளவு இதுகளை கொண்ட ஒரு கிராமம் என்பதை நான் நினைப்பது மட்டுமல்ல, அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே நான் ஒரு சிறிய இதை விட்டுவிட்டேன். எமது கௌரவ தவிசாளர் வராவிட்டாலும் அவருக்கு நினைவு. அடுத்தது எமது இந்த வட்டாரத்துக்குரிய தம்பி பிரேம் அவர்கள் கௌரவ உறுப்பினர்களும் சமந்தரவில்லை. அவரும் ஒரு சில வேலை பழுது காரணமாக சென்று விட்டார். இருந்தும் அவருக்கு காரணமாக நாங்கள் இந்த நிகழ்வு உண்மையில் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் சில கோரிக்கைகள் எமது ஆசிரியர் எமது ஆலய தலைவர்கள் கேட்கப்பட்ட விடயங்களுக்கு உண்மையிலே நான் இந்த அவர்கள் கேட்ட நிகழ்வுகளுக்காக எமது கௌரவ உறுப்பினர் ஊடாக இந்த வட்டாரத்திலே வென்ற எமது தமிழரசு கட்சியின் சார்பாக தம்பி பிரேம் அவர்கள் வெற்றியிட்டிருக்கின்றார். அவரின் ஊடாக சில விடயங்கள் இந்த பாடசாலைக்கு தேவைப்பட்ட விடயங்களை அவர் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக எமது கௌரவ தவிசாளர் ஊடாக 2 மில்லியன் நிதி இந்த வட்டாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் திக்கோடைக்கு கலாச்சார மண்டபத்துக்காக ஒரு கூடிய நிதியம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பின்தங்கிய கிராமங்களை முன்னெடுக்கும் வேலை திட்டமாக நாங்களும் எமது தமிழரசு கட்சியின் எமது பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கின் ஊடாகவும் எமது கிராமத்துக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், சென்ற காலங்களில் எமது விளையாட்டுக் கழகத்துக்கு 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த கிரவுண்டு வேலை முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையிலையும் நீங்கள் எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு சில நன்றி கடனாக இந்த கிராம மக்கள் இருக்கும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே போன்று எமது போதை பற்றி பிரதேச சபையின் கவிசாளர் உண்மையிலே நாங்கள் அந்த கிராமமாக சென்று பின்தங்கிய கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே எமது 40ஆம் கிராமம் 39ஆம் கிராமம் போன்ற பாலியடிவட்டை என்ற போன்ற கிராமங்களுக்கு முன்னுரிமை எமது தவிசாளரின் ஊடாக நாங்கள் அந்த வேலை திட்டங்களை செய்கின்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த வேலைகளை செய்து வருகின்றோம். அதே மாதிரி எமது ஆலய தலைவர் குறிப்பிட்டது அமைவாக இந்த சிறு வேலைகள் காணப்படுகின்றது. எமது பாடசாலையில் அந்த பாடசாலைக்கு உரிய நிதியை எமது தம்பியிடம் கேட்டு ஆசிரியர் ஊடாக ஒரு கோரிக்கை விட்டு அவர் மூலமாக எமது தவிசாளர் எமது சபைக்கு வந்து சென்றடையும். அந்த வகையிலே உங்களுக்கு உண்மையிலே குறைய வேலைகள் நிறைய செய்ய கிடக்கின்றது. அந்த வேலைகளையும் பூர்த்தி செய்வதற்குரிய பொறுப்பாக நான் உபதவிசாளர் என்ற வகையிலையும் நானும் எமது கௌரவ தவிசாளரிடம் முறையிடுவேன். இந்த பிரச்சனைகளை பார்வையிடுவதற்காக ஏதோ நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், போரை பற்றானது தமிழரசு கட்சியின் ஆளுமைக்குரிய ஒரு பிரதேசமாகும். அந்த வகையிலே எங்களுக்கு தமிழர்கள் மீது இருக்கின்ற பற்றுறுதி காரணமாக பின்தங்கிய கிராமங்களுக்கு நாங்கள் நாளாந்த வேலை திட்டங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து அந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த கிராமத்துக்கும் கிராமவதி சங்கத்துக்கும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றது அந்த சனசம நிலையத்திடமும். ஏனென்று சொன்னால் உங்கள் கிராமங்களில் காணப்படுகின்ற குறைபாடுகளை மின் விளக்குகளாகவும் வீதிகள் போன்ற ஒன்றும் குழியுமாக காணப்படுகின்ற வீதிகளையும் திருத்தி தருவதற்காக எமது கௌரவ தவிசாளரிடம் கோரிக்கை விட்டார். அந்த வேலைகளையும் நாங்கள் கௌரவ தவிசாளர் ஊடாக மாத்திரமில்லை, எமது வட்டாரத்தில் பிரதிநிதியாக விளங்குகின்ற தம்பி